Hi friends, நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதான் இவ்வளோ நாள் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின் சைடே வந்து நம்ம படிச்சுட்டு இருந்ததுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து எலக்ட்ரானிக் சைடு வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து இன்றைக்கி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது வந்து ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து எதில் பேஸ் பண்ணியிருக்கு, எது வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பிளிஃபையர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. ஆம்ப்ளிஃபையரோட பொதுவான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது யூஸ் பண்ணாத இடமே கிடையாதுன்னே சொல்லலாம். எந்த இடத்துல இருந்தாலும் வந்து அவுட்புட் சைடில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணி சிக்னலை வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அதாவது வந்து அவுட்புட் சிக்னல் அப்படிங்கிறத அவுட்புட் பேராமீட்டர் வந்து என்றைக்குமே வந்து இன்புட் பேராமீட்டரோட கிரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஆம்ப்ளிஃபையர்ஸை பொறுத்த வரைக்கும் அது எந்த விஷயத்துலேருந்து கிரேட்டாக இருக்கும்னா கெயின் அப்படின்னு சொல்லி வேல்யூ சொல்லுவாங்க. கெயின் அப்படின்னா வந்து அவுட்புட் பை இன்புட். எப்படி நம்ம மோட்டரில் எஃபிஷியன்சி வந்து அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து இதில் வந்து கெயின்ங்கிறது வந்து அவுட்புட் பவர் பை இன்புட் பவர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்புட்டை கம்பேர் பண்ணும்போது அவுட்புட் பவரோட கெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மேபி கிரேட்டர் தென் 1 கூட இருக்கலாம் அப்படிங்கிறதா வந்து இதோட ஒரு மெயின் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கும் அதாவது அவுட்புட் சிக்னல் வந்து இன்புட்டோட அதிகமாக இருக்குங்கிறதுக்காக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத நான் கீழே காமிச்சிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வோல்டேஜ் வந்து டைமுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி வரைஞ்சோன்னு சொன்னால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஒரு வேவ் தெரியுதுல, அது ப்ளூ கலரை நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கான்னு தெரியல, கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஆனால் ப்ளூ கலரை நான் வரைஞ்சிருக்கேன். அது வந்து இன்புட்டு. இதே அவுட்புட் வந்து பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கேன். மேலே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட வந்து அதிகமாக இருக்குது. இதோட பீக் வேல்யூ, இதோட மேக்னிடியூட் வந்து அதோட அதிகமாக இருக்குது. கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபிகேஷனோட சிம்பிளான ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அவுட்புட் வந்து இன்புட் எடுக்கும். அது வோல்டேஜாக இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம், பவராக இருக்கலாம், எதாக இருந்தாலும் வந்து இதை விட வந்து அவுட்புட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வன்சின்றது வந்து இன்புட்டை விட அவுட்புட்னு வந்து வித்தியாசமாக இருக்காது, ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்புட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு அவுட்புட் ஃப்ரீக்வன்சிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அதாவது வந்து பவர் அப்படிங்கிற பேராமீட்டர் தான் வந்து கிரேட்டராக இருக்குமே தவிர ஃப்ரீக்வன்சி வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். என்ன ஃப்ரீக்வன்சி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் அந்த ஆம்ப்ளிஃபை பண்ணுமே தவிர வேறு ஃப்ரீக்வன்சியால் அதை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அனலாக் சர்க்யூட்ஸ், டியூனிங் சர்க்யூட்ஸ், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இப்படி யூஸ் பண்ணாத இடமே கிடையாதுன்னே சொல்லலாம். எலக்ட்ரானிக்ஸ்னாலே ஆம்ப்ளிஃபையருங்கிறது இல்லாமல் கிடையவே கிடையாது. இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்லேருந்து வந்தது. நம்ம டிரான்சிஸ்டர் பற்றி, தைரிஸ்டர்ஸ் பற்றி வீடியோஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த டிரான்சிஸ்டரில் இருந்தால் எது வந்து எடுத்தாங்கன்னா ஆம்ப்ளிஃபிகேஷன். இந்த தைரிஸ்டர் வந்து ஸ்விட்சிங் பர்பஸ்க்கு இருந்தாலும், டிரான்சிஸ்டரும் ஸ்விட்சிங் பர்பஸ்க்கு இருந்தாலும், பட் ஆனால் ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது டிரான்சிஸ்டர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட மெயின் சர்க்யூட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து ஒரு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனாக தான் இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காமன் எமிட்டர், காமன் பேஸ், காமன் கலெக்டரில் உள்ள ஆம்ப்ளிஃபிகேஷன், அது ஆம்ப்ளிஃபிகேஷனில் அதோட டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன் பற்றி சொல்லியிருப்பேன் கரெக்டாக. ஸோ இப்போ இதில் வந்து அதே இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்க்யூட் வந்து மேலே பார்த்துருப்பீங்க. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயாசிங் சர்க்யூட் நம்ம வந்து பார்த்துருப்போம். பயாசிங் ஆஃப் பிஜேடின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ஒரு சர்க்யூட் வந்து காமிச்சிருப்பேன். அது வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட்டில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த அவுட்புட் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வரக்கூடிய சிக்னலை வந்து கப்பிள் பண்ணி ஈஸியாக வந்து நமக்கு அவுட்புட் வந்து இன்புட் வந்து கிரேட்டராக வரணுங்கிறதுக்காக தான். இன்புட்லேயும் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அது வந்து கப்பிள் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது வந்து காமன் எமிட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எதில் இருக்காதுன்னா 2 டைப் ஆஃப் சிக்னல் நம்ம கொடுக்கணும். ஒன்று வந்து ஏசி சிக்னல் கொடுக்கணும், அதே நேரத்தில் டிசி சப்ளை கொடுத்தா மட்டுமே தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏசி சப்ளை இல்லாமல் டிசி மட்டும் கொடுத்தா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்னல் கண்டிஷன் ஆர் நோ சிக்னல் கண்டிஷன். அதில் டிசி மட்டும் தான் இருக்கும். இப்போ டிசி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மேலே விசிசியாக இருக்குது, அது வந்து கலெக்டரில் இன்புட்டாக போகுது. ஏசி சிக்னல் வந்து பேஸில் இன்புட்டாக போகும். அதே எமிட்டர் வந்து காமனாக இருக்கும், எல்லாருக்கும் காமனாக வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து ஒரு காமன் எமிட்டரோட இது. ஸோ இப்போ இந்த இன்புட்டில் வந்து நீங்கள் ஒரு கரண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ் கரண்ட், அது எப்படி இருக்குன்னா வந்து சைனசாய்டலாக இருக்கும். இந்த ஐபிக்யூன்றது வந்து ஆப்ரேட்டிங் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. டிரான்சிஸ்டர் வந்து எந்த ரீஜனில் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்கும் இல்லையா. ஸோ கட் ஆஃப் ரீஜனில் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா கட் ஆஃப் ரீஜன்னா டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ரீஜனில் இருக்கும். ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் ரீஜன்னா வந்து அது மிடில் ஆஃப் த ரீஜன், அதாவது வந்து சேச்சுரேஷன் ரீஜனுக்கும் கட் ஆஃப் ரீஜனுக்கும் இடையில உள்ள ரீஜன் தான் வந்து அது. அதிலே நிறைய ரீஜன் இருக்கும். அதில் எந்த பாயிண்ட் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணலாங்கிறதா வந்து இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. வேறு கலெக்டர் கரண்ட்டும் வந்து அதே மாதிரி சைனசாய்டலாக உள்ள வேரியேஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்காது. இது எப்படி சைனசாய்டலாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கலெக்டர் கரண்ட் வந்து டிசி சப்ளை தான் இங்கே கொடுத்துருப்போம். இருந்தாலும் வந்து இதோட வந்து கோயின்சைட் ஆகி அதுவும் வந்து சைனசாய்டலாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எதை பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வேலையை பற்றி பார்த்துருக்கோம். இன்புட் கரண்ட், அவுட்புட் கரண்ட். இப்போ வந்து வோல்டேஜை பற்றி சொல்ல போகிறேன். வோல்டேஜோட இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபிஇ
அதை வந்து பேஸில் இன்புட்டில் கொடுத்தா அது இன்புட் கரண்ட்டு, அதே வந்து வோல்டேஜ் வந்து நம்ம 2 டெர்மினலுக்கு அக்ராஸாக தான் கொடுக்க முடியும் இல்லையா. கரண்ட்டை வந்து ஒரு டெர்மினலில் இன்புட்டில் கொடுத்துடலாம். இப்போ வோல்டேஜ் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து பேஸ்ன்றதுனால எமிட்டர் காமனாக கீழே இருக்கிறதுனால VBEன்றது தான் வந்து இன்புட் வோல்டேஜ், அதுவும் வந்து சைனசாய்டலாக தான் இருக்கும். வேற அவுட்புட் வோல்டேஜ் நம்ம மேலே இருந்து வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலெக்டர் சைடில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அது பேர் C2ன்னு சொன்னேன் இல்லையா. அந்த கெப்பாசிட்டருக்கும் இந்த எமிட்டருக்கும் உள்ள ஒரு அவுட்புட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து VCE, அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் கலெக்டர் அண்ட் எமிட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதோட அதுவும் வந்து சைனசாய்டலாக தான் இருக்கும். ஆனால் என்ன விஷயம், ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் சைக்கிள்லேருந்து ஆரம்பிச்சு நெகட்டிவில் போய் முடிஞ்சிருக்கலாம். அது வந்து ஆரம்பிக்கிறது நெகட்டிவ் சைக்கிளில் ஆரம்பிச்சு பாசிட்டிவில் முடியுது. ஸோ இதுதான் வந்து ஆம்பிளிஃபிகேஷனோட ஒரு மெயின் கான்செப்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்புட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதே ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து அவுட்புட்டும் வரும். அது இன்புட்டில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அதே சைனசாய்டல் தான் அவுட்புட்லேயும் வந்துருக்கு. ஆனால் இதோட அதனால் இதோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் தான், ஆனால் இதோட மேக்னிடியூட் வேறு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பொதுவாக எந்த ஆம்பிளிஃபையர்லையும் இப்படி ஒரு இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு அவுட்புட் தான் வருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபையரோட வேலையை வந்து இதுதாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதோட மேக்னிடியூட் வந்து அதோட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து ஸோ கீழே வந்து ஒரு 4 முக்கியமான பேராமீட்டர் பற்றி சொல்ல போகிறேன். அதாவது வந்து சர்க்யூட் அனலைசிஸ் தான். அந்த சர்க்யூட் இருக்குல்ல, காமன் எமிட்டர் சர்க்யூட், அதிலிருந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பயாசிங் சர்க்யூட், R1 R2 RE இந்த 3 ரெசிஸ்டர் அதில் பார்த்துருப்பீங்க. எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1, ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2, இந்த 3 சேர்ந்து எதுக்கு ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பயாசிங் சர்க்யூட் ஃபார்ம் ஆகும். வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த சர்க்யூட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. C1 அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் கெப்பாசிட்டர் டு கப்பிள் த இன்புட் சிக்னல்ஸ். அதாவது ஏசி சிக்னல் வந்து நம்ம இன்புட்டில் கொடுப்போம் இல்லையா, பேஸில் அதாவது வந்து இன்புட்டில் கொடுக்கும்போது அந்த சிக்னல் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்டடாக இருந்துச்சு, அல்லது வந்து ஒரு மாதிரி வந்து அது பியூரான ஒரு சிக்னல் சைனசாய்டல் சிக்னலாக இல்லைனா அதெல்லாம் வந்து கப்பிள் பண்ணி ஒரு பியூர் சைனசாய்டல் இன்புட்டை கொடுக்க வேண்டியது வந்து இந்த C1ஓட வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி C2ன்றது எதுக்குன்னா அவுட்புட்டில் வரும்போது வந்து DC எதுவாக இருந்தால் அதை பிளாக் பண்ணிவிட்டு AC மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஏன்னா கெப்பாசிட்டர் வந்து DC பிளாக் பண்ணி AC மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஸோ அந்த அவுட்புட்டும் வந்து பியூர் சைனசாய்டலாக வேணும், அது வந்து டிஸ்டர்டடாக இருந்துடக்கூடாது, அது வந்து வேறு மாதிரி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் கப்பிள் பண்ணி அதுவும் வந்து ஒரு சைனசாய்டல் அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி தான் C2 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைபாஸ் கெப்பாசிட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து CE. ஸோ REன்றது எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ், வேற இந்த CEன்றது வந்து எமிட்டர் கெப்பாசிட்டர் இன் பேரல் வித் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டு ப்ரொவைட் லோ ரிலக்டன்ஸ் பாத். அதான் வந்து இப்போ இந்த கெப்பாசிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அது வழியாக வரும் இல்லையா அவுட்புட் சிக்னலே நம்ம எமிட்டரில் தான் எடுக்க போகிறோம். அந்த அவுட்புட் சிக்னலில் வந்து RE வழியாக கிராஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேலையினால ஒரு ட்ராப் ஆயிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதோட வோல்டேஜ் ட்ராப் வந்து ரெசிஸ்டன்ஸில் ஆயிருந்தனால அவுட்புட் சிக்னல் வந்து கம்மியாயிரும் நமக்கு. ஸோ அவுட்புட் சிக்னல் நமக்கு ஆம்பிளிஃபிகேஷன் படி நமக்கு அவுட்புட் வந்து கிரேட்டர் தான் இன்புட்டாக தான் இருக்கணும். அப்படி இங்கே இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலன்னா அந்த வோல்டேஜ் ட்ராப் வந்து REலே அப்படியே நின்றும். ஸோ அவுட்புட்டில் உங்களுக்கு கிடைக்காது. அதனால அவுட்புட் வந்து லெசர் தேன் தட் ஆஃப் த இன்புட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் கிடையாதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் அந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி லோ ரிலக்டன்ஸ் பாத் ப்ரொவைட் பண்ணி அதுலேருந்து அவுட்புட்டாக ஹை அமௌண்ட் ஆஃப் எடுக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் தான் வந்து மெயினாக ஆம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே சொல்லியிருந்தேன். ஸோ கடைசியாக ரெண்டு காமன் கலெக்டர் இருக்குது, காமன் பேஸ், இந்த ரெண்டையும் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது காமன் கலெக்டர்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்த வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, கலெக்டர் ரெசிஸ்டன்ஸு. இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எமிட்டர் சைடு தான் வந்து அவுட்புட் எடுக்க போகிறாங்க. ஸோ இன்புட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் வந்து எமிட்டரில் வந்து அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ இன்புட் ஈக்குவல் அவுட்புட்னால இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எமிட்டர் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எமிட்டர் இருக்கு இல்லையா, காமன் எமிட்டர், அதே மாதிரி தான் இதில் எங்கே இன்புட்டை கொடுக்கீங்களோ அதே இடத்துல தான் அவுட்புட்டு அதே மாதிரி தான் வரப்போகுதுங்கிறதுனால எமிட்டர் ஃபாலோவர்னு சொல்லுவாங்க. வேற பேஸில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பேஸுங்கிறத காமன் பாயிண்ட்டாக வச்சுட்டு வேற இங்கே உள்ள இது எல்லாமே வந்து அதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ள காம்போனன்ஸ் இன்புட், ரைட் சைடில் வந்து அவுட்புட் காம்போனன்ஸ் இருக்கும். இதை வந்து நான் ஃபுல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு டாட் ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கேன். ஆனால் வந்து இது கனெக்ட் பண்ணுறது வந்து காமன் பேஸ். இதில் என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் நாட் ஹேவ் ஃபேஸ் ஷிஃப்ட்ன்றது இருக்காது. நம்ம காமன் எமிட்டர்லேருந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருந்தது இல்லையா, அது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வரும். அப்படியே ரிவர்ஸில் வருது 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஆனால் இதில் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த ரெண்டு வந்து ரேர் கேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து ஆம்பிளிஃபையர்னாலே காமன் எமிட்டர் தான். அதாவது வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன RC கப்பிள்டு ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொல்ல நினச்சேன். ஒரு பெரிய வீடியோவாகவே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்கிறத நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.